கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1940 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த செய்தியை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருகிறார். தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும், மருத்துவராக வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாயா? வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறாயா? எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் என்று எக்ஸாமுக்காக எதிர்பார்த்திருக்கிறாயா? ஏதோ உன் வியாபாரம் செழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாயா? உன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாயா? உன் வியாதி, உன் சுகவீனம், உன் பலவீனம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தருவார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நினைவுகளை எல்லாம் அவர் அறிவார். அவர் உனக்கு கொடுக்கிறவைகள் தீமைக்கல்ல, சமாதானமாயிருக்கும். இனி உன் வாழ்க்கையிலே சமாதானம், இனி உன் வாழ்க்கையிலே சந்தோஷம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தால், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நினையாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு தருவேன், எதிர்பார்த்திருக்கிற சந்தோஷத்தை உனக்கு தருவேன். உன் தொழிலிலே இன்று முதல் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. உன் வியாபாரம் செழிக்கும், உன் கடை செழிக்கும், உன் ஹோட்டல் செழிக்கும். உன்னுடைய வியாபாரத்திலே கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். சரீரத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பாய். வியாபாரத்தை கர்த்தர் செழிக்க பண்ணுவார். உன் பலவீனமெல்லாம் மாறும். நீ என்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.